ஒரு முதலை தன் நண்பன் குரங்கோட இதயத்தையே தின்னணுமாம். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? ஒரு காலத்துல ஒரு பெரிய ஆற்றங்கரையில ஒரு உத்தமமான நாவல் மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல தான் ரக்தமுகன்னு ஒரு குரங்கு மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்துச்சு. அந்த மரம் கொடுக்கும் நாவல் பழங்கள் எல்லாம் சூப்பரா இனிப்பு. ஒரு நாள் கராளமுகன்னு ஒரு முதல ரொம்ப சோர்வா நதியிலிருந்து மேல வந்து அந்த மரத்துக்கு கீழே நிழலில படுத்துக்கிட்டு இருந்தது. அத பார்த்த குரங்கு சொல்றது, ஏ நண்பா, நீ ரொம்ப களைப்பா இருக்கே, இந்தா நாவல் பழம் சாப்பிடுன்னு மேல இருந்து பழம் போட்டுச்சு. முதல்ல அந்த பழம் சாப்பிட்டதும் கண்ணு ரெண்டு பெரியதாயிடுச்சு. அடடா, என்ன சுவைடா இது, செம்ம ருசின்னு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் முதல்ல தினமும் வருது, குரங்கு தினமும் பழம் கொடுக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இருவரும் நல்ல நண்பர்களா ஆயிடாங்க. ஒரு நாள் முதலை கொஞ்சம் நாவல் பழம் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போச்சு. அவன் மனைவி அந்த பழம் சாப்பிட்டதும், அடே, இவ்வளவு இனிப்பா பழமா? அப்படின்னா இத தினமும் சாப்பிடுற குரங்கோட இதயம் இன்னும் இனிப்பா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டாள். அவள் உடனே சொல்றா, எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும், அத கொண்டு வா. முதலை ரொம்ப முயன்றும் சமாதானப்படுத்த முடியல. வேற வழி இல்லாம நண்பனையே ஏமாற்றணும்னு முடிவு பண்ணுச்சு. மறுநாள் முதலை மரத்துக்கு வந்து, நண்பா, என் மனைவி உன்னை விருந்து வைக்க அழைக்கிறாள், என் முதுகில் ஏறிக்கோ, கூட்டி போறேன்னு சொன்னதுமே குரங்கு செம்ம சந்தோஷமா முதலை முதுகில் ஏறிப்போச்சு. நதியோட நடுவுல ஆழமான இடத்துக்கு வந்ததும் முதலை உண்மைய சொல்றது, நண்பா, மன்னிச்சு, என் மனைவிக்கு உன் இதயம் வேணுமாம். குரங்கு முதல்ல அடங்காப்பா பயந்துச்சு. ஆனா செம்ம புத்திசாலி இல்லையா? 2 நிமிஷத்துல ஒரு ஜாலியான தந்திர யோசனை கிளம்பிடுச்சு. குரங்கு சிரிச்சுக்கிட்டு சொன்னது, அடடா, முன்னாடியே சொன்னிருக்கலாமே, நாங்க குரங்குகளோட இதயம் மரத்துல தாண்டா இருக்கோம், என் இதயம் இங்கல்ல, கரைக்கு போனா எடுத்துக்கிட்டு வர்றேன். முட்டாள் முதலை இதை உண்மையா நம்பிட்டு, சரி சரி, கரைக்கு போறோம்னு திரும்பிச்சு கரை நோக்கி நீந்துச்சு. கரை சேர்ந்த உடனே குரங்கு பிளாஷ்னு ஒரு தாவலையில மரத்தை பத்தி ஏறிடுச்சு. அங்க இருந்து முதலைய நோக்கி சொல்றது, ஏய்யா முதலையே, யாருடா இதயத்தை வெளியே வச்சுப்பா? நீயும் உன் மனைவியும் நல்ல நண்பனை கொல்ல நினைச்சிங்க, இனிமேல் இங்க வராத. முதல வெக்கப்பட்டு தலைய குனிச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. நீதி ஆபத்தில் பதறாமல் அறிவை பயன்படுத்தினால் உயிரை காக்கலாம்.